100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நடக்கப் போவது என்ன, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, தெய்வீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு எப்படி செய்யணும், ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவான ஒரு நிலை பிறக்கப் போகின்றதா, எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகின்றதா, இதுவரை பல கஷ்டங்கள் அனுபவித்திருந்தாலும் இனி அது எல்லாமே தீரப்போகின்றதா, கடன் தொல்லைகள் விலகப் போகின்றதா, என்னதான் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ சிறப்பான ஒன்றாக இருக்கப் போகின்றது. கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். 2024 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி ஒரு வருட காலத்திற்கு நிகழும். அதாவது நாம் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் பலன்கள் ஒரு வருட காலத்திற்கு பொருந்தும். உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது இந்த ஒரு வருட காலத்திற்கு அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். மே 1ஆம் தேதி 2024 மே 1ஆம் தேதி அன்று சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். குரு பெயர்ச்சி நிகழப்போகின்றது. இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கலத்திரஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார் குரு பகவான். இந்த குரோதி ஆண்டில் குரு பார்வை, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு, 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளின் மீது விழுகின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு ஆண்டாக தமிழ் வருட பிறப்பை குறிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வருடங்கள் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றதான். இந்த 60 வருடங்கள்லாம் மாறி மாறி சுழற்சி முறையில் வந்து கொண்டிருக்கும். இதில் 38வது வருடமாக வருவது தான் இந்த குரோதி வருடம். குரு பகவான் குரோதி ஆண்டில் 6ஆம் பாவமான அடிமை தொழில், தாய்மாமன், நோய், கடன், எதிரி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பாவகத்தில் உங்களுடைய தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுப கிரகம் 6இல் வந்தால் அசுப பலன்கள் குறையும் அப்படின்றது தான் ஜோதிட விதி. 6இல் குரு ஊரெல்லாம் பகை அப்படின்றது பழமொழி. உங்களுடைய தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் 6இல் வருவது ஒரு வகையில் மிக பெரும் நன்மை என்று தான் சொல்ல வேண்டும். பொன்னவன் குரு பகவான் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம், முன்னேற்றம், அந்நிய தேச பயணங்கள் எல்லாம் தேடி வரும். இதுவரை படித்து வேலையில்லாமல் இருந்த உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அஷ்டமத்து சனி பகவானால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும். திறமை, அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும். ஆனால் சுப விரயம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவத்தை அந்த பாவாதிபதியே குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது. சுப விரயமாக மாற்ற வீடு மனை வாங்கும் வாய்ப்பு வரும். இதுவரை தடைப்பட்ட கிரக பிரவேசம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மளவென நடைபெறும். வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பணம் பல வழிகளில் இருந்து வரும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றி விடலாம். உங்களுடைய தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதுமே பயணம் செய்வதால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் அனைத்தும் வெற்றியடையும். தைரியம், தன்னம்பிக்கை யாவும் கூடும். 7.5 சனி காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து உங்களுடைய தனுசு ராசிக்கு விரயஸ்தானம், பஞ்சமஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை இதனால் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 2024 ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 4ஆம் வீடான மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ராகுவுடன் பயணம் செய்வார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாவதால் தனுசு ராசிக்காரர்கள்
நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். குரோதி ஆண்டு முழுவதும் 4ஆம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயணம் செய்வது சிறப்பான அம்சம் என்று தான் சொல்லணும். வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். சிலர் புதிய வீடு மாறுவீங்க. சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாம். இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுவீங்க. பொருளாதார நிலை சீரடையும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்கின்றது. அதையும் பார்த்து கொள்ளுங்க. மொத்தத்திலேயே இது சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போகின்றது. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து அதன் மூலமாக பல செல்வங்களை ஈட்ட போகிறீங்க. தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்திடுங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். தந்தை பற்றிய கவலைகள் தோன்றி மறையும். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். சுயநலமான சிந்தனைகள் மேம்படும். தனக்கான ஆதாயத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களில் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கப் போகின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போகிறீங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்க போகிறீங்க. காப்பீடு துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும். தூரத்து உறவினர்களை பற்றிய தகவல்கள் கிடைக்கும். செல்ல பிராணிகளிடத்தில் கவனமாக இருக்கணும். நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீண்ட நேரம் கண் விழிப்பது அவ்வளவாக நல்லது அல்ல. பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளணும். புதிய வீடுகள் வாங்குவது மற்றும் வீட்டினை சீர் செய்வது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கை இருப்புகளுக்கு தகுந்த விதத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. தன வரவுகள் மத்தியமமாக இருக்கும். தொழில் சார்ந்த வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கடன்களில் ஒரு பாதியை நிறைவு செய்வீங்க. ஒரு பகுதியை நிச்சயம் நிறைவு செய்வீங்க. உங்களுடைய உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் இலக்குகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருக்கணும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கப் போகின்றது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். கடையை விரிவுபடுத்துவது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பணி ஆட்களிடம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. உணவு மற்றும் அழகு சாதன பொருட்களால் மிக பெரும் அளவில் லாபம் அடைய போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கெமிக்கல் சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பிரச்சார பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். உடன் இருப்பவர்களிடத்தில் அளவுடன் நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் பேராசையின்றி செயல்படணும். திடீர் பயணங்களால் உடலில் சோர்வு உண்டாகும். ஆன்மீக கருத்துக்களில் கவனமாக இருக்கணும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நினைத்தது நடக்கப் போகின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கட்சியில் பல ஆண்டுகளாக அடிமட்ட தொண்டனாகவே இருந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு பல பதவி உயர்வுகள், பல புதிய பொறுப்புகள் தேடி வரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. தவறிய சில பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் சாதகமான சூழல் அமையும். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் குறையும். சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலமாக எண்ணியதை நிறைவேற்றி கொள்வீங்க. தூரதேச பயணங்கள் அதிகரிக்கப் போகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு விதமான குழப்பங்கள் தோன்றி மறையும். அன்றைய பாடங்களில், அதாவது என்னைக்கெல்லாம் பாடம் நடத்துகிறாங்களோ அதை அன்னைக்கே படித்து முடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். உயர்கல்வியில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும். தொழில்நுட்ப துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. விருப்பமான துறைகளில் படிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகின்றது. மிக முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்ற ராசிக்காரர்களை விடவும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக அமையப் போகின்றது. பல்வேறு வகையில் செல்வங்கள் சேரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க.
ஏகப்பட்ட நன்மைகள் நடைபெற்றாலும் சில சோகங்கள், சில சோதனைகள், வேதனைகள் அங்கங்கு வந்து செல்லும். அந்த சமயத்தில் தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கப் போகின்றது. மிக முக்கியமாக திருச்செந்தூரில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய வாராகப் பெருமானை வழிபாடு செய்து வர அனைத்தும் நன்மையே நடக்கும். மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே செய்து முடித்திடுங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.